அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 30ஆம் தேதி, தேய்பிறை பிரதமை திதி என்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரம் இரவு 9:08 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும், விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் மனநிறைவு உண்டுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள், புது மொபைல் ஃபோன் அதெல்லாம் கூட வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கும் அழைச்சிக்கிட்டு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் நேர்வழியில் செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சொந்த ஊர், சொந்த நாடு, தாய்ப்பற்று, தாய்நாட்டு பற்று, தாய்மொழி பற்றுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவு இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, குந்தி தின்றால் குன்றும் மாளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தான் உழைக்காம உட்கார்ந்து சாப்பிட்றது உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. என்னதான் முன்னோர்கள் சம்பாரித்து வச்ச சொத்து, பெற்றோர் சம்பாரித்து வச்ச சொத்துன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம உழைப்பில் வந்தது எது அப்படின்னு தன் உழைப்பால் தன்மானத்துடன் வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்னதாக செலவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டு. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பேச்சுவார்த்தை மூலமாக இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகும். சொத்து தகராறு அதெல்லாம் சுமூகமாக முடியும். சகோதர பாக பிரிவினைகள் அதுவும் சர்வசாதாரணமாக இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் சோர்வு களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, எந்த இடத்துல எதை பேசணுமோ
அந்த இடத்துல நீங்கள் அதை தான் பேசுவீங்க. அனாவசியமாக பேசுகிறதோ அனாவசியமாக அலட்டிக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் ஏவல் அறிந்து சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் நாளுக்கு நாள் செலவு அதிகமாகிட்டே போகுதே நினச்சி தான் சில நேரங்களில் பதட்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை அவங்கள அழைச்சிட்டு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் இன்னைக்கு ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தர வேண்டிய சூழ்நிலைகளும் நெருக்கடிகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு மகாகவி பாரதியார் அவர்கள் அழகாக பாடியிருக்காங்க. அந்த பாட்டு பொருந்துறது உங்களுக்கு தாங்க. காரணம், நீங்கள் எப்பொழுதுமே ஓடிட்டு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த வேலையை தொட்டாலும் அந்த சொந்த வேலையாக நினச்சி அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. அவங்களோட சேர்ந்து சொத்து வாங்கிறதோ அல்லது வியாபாரம் தொடங்குறதோ அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் அதிகமாகிக்கிட்டே போகும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை சாமர்த்தியமாக இன்னைக்கு நீங்கள் சமாளிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் டென்ஷன்களும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை அடுத்தவர்களை பற்றி குறை கூறுவது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்கிறவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்கள உடனே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை மட்டம் தட்டி பார்க்காமல் தன் நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசித்து வைத்து கொண்டு சுய உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். இளைய சகோதர வகையில் செலவுகள், மூத்த சகோதர வகையில் செல்வாக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. அதே மாதிரி உங்கள் பேரை ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும். அது மாதிரி கேள்விப்பட்டீங்கன்னா நேரடியாக அவங்கள்ட்ட போய் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்றது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மை எப்போதும் கசப்பாகவே இருக்கும். ஆனாலும் நீங்கள் உண்மையை தாங்க பேசுவீங்க. உண்மையை ஏற்றுக்கிட்டு நம்ம கூட நட்பு வைக்கிறவங்க வைக்கட்டும், இல்லை உண்மையை உதறிட்டு போகிறாங்கன்னா அவங்க நட்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கடந்த 3-4 நாளாகவே கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கோபப்பட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் செலவு அதிகமாயிட்டே இருந்தது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவு சலசலப்புகள் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு மாறுது. இன்றைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மருந்து மாத்திரெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் எது உண்மையோ அதுதான் அப்படின்னு நீங்கள் உறக்க சொல்லுவீங்க. மாற்றி பேசுகிறதோ மாறுபாடாக நடந்துக்கிறதோ உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் சொன்ன சொல் தவறாமல் கண்ணியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்க பாருங்க. வேலை சுமை இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. வேலையாட்களையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வேண்டாம் வெறுப்பா நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லாருமே உங்கள் மேலே குத்தங்குறை சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அவங்கவுங்க மேலே அக்கறை வைப்பீங்க. அடுத்தவங்க மேலே நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. நம்மளை மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு நீங்கள் யாருக்கா புத்திமதி சொல்ல போனால் அதை குறை சொல்லக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு எங்கும் எப்பொழுதும் யாருக்காகவும் எதிர்பார்க்காமல் தோன்றுவதை சொல்லிவிட்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தான் நாளுக்கு நாள் ஆகிட்டே போகுது. பிள்ளைங்க வளர வளர செலவுகள் அதிகமாகிட்டே போகுது. நாம் ஏதோ சாதாரணமாக எளிமையாக இருந்துடலான்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அவங்கள அந்த மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? வளர்கிற பிள்ளைங்க மார்க்கெட்டில் விளம்பரத்தில் என்ன வருதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க தான் சொல்கிறாங்க. சரி, அவங்களாவது நல்லா இருக்கட்டும், நம்மளால தான் சிலதெல்லாம் அனுபவிக்க முடியல, அவங்களாவது என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இன்றைக்கி அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும்.
பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனாலும் கடன் ஏறிக்கிட்டே போதேங்கிறத நினைக்கும் பொழுது மனசுக்குள்ளார சின்ன கலக்கம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எந்த ஒரு பொருளையும் வீணடிக்காமல் அதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. காடாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் எல்லோரையும் பத்திரமா அழைச்சிட்டு வரக்கூடிய தலைமை பண்புக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. பூர்வீக சொத்து விஷயமா இன்னைக்கு நீங்கள் பேசலாம். பாகப்பிரிவினை சம்பந்தமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு கூடி வருங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, காசு பணம் சொத்து சுகம்னு எவ்வளவு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும் அதற்காக அலட்டிக்காமல் கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதை நினைத்து பார்த்து எங்கும் எப்பொழுதும் அடக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அமைதியாக உலகத்தை கண்காணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க. கடையை மாற்றலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. அதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும், எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு ராப்பகலாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னேற்றத்துக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்து ஓடா தேஞ்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக வராமல் இருந்து வந்த சில உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் இன்றைய தினம் கூட்டாக சேர்ந்து ஏதாவது வியாபாரம் செய்கிறதுக்கு புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கோவில் விழாக்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், வேலை சுமை இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை வாழ்க்கைன்னா எதிர்நீச்சல் போட்டு தான் முன்னேறியாகணும், வேற வழி கிடையாது. பிரச்சனைகளுக்காக பயந்து ஒதுங்கிடுவாங்களா அப்படின்னு சிக்கலில் சிக்கி கொண்டிருப்பவர்களை பார்த்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரும், நல்லதெல்லாமே நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.